இன்றைய காலகட்டத்துக்கு விமானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. ஏன்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஈஸியாக போக முடியும் அப்படின்னா அது கண்டிப்பாக விமானத்தால் தான். இப்படிப்பட்ட விமானம் அந்த இடத்துல பறந்து போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனைனால ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் ரொம்ப ஒரு கொடூரமான விபத்தாக இருக்கும். இப்படிப்பட்ட ஆக்சிடெண்ட் எதனால் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பிளாக் பாக்ஸ் வந்து எல்லா விமானத்துலேயும் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு விமானத்துலேயும் பிளாக் பாக்ஸ் வந்து 2 இருக்கும். ஒன்று வந்து எஃப்டிஆர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று சிவிஆர்னு சொல்லுவாங்க. எஃப்டிஆர்னா ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டருங்க. அதாவது விமானம் எவ்வளோ ஹைட்டில் போணுச்சு, எவ்வளோ வேகமாக போணுச்சு அப்படிங்கிற சில ரெக்கார்டை வந்து இந்த எஃப்டிஆர் வந்து சேவ் பண்ணி வைக்கும். இன்னொன்று சிவிஆர், அதாவது காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். இது பேர்லேயே இருக்குல்ல, அது மாதிரி காக்பிட்டில் விமானிகள் வந்து என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க, அங்கே ஏதாவது வினோதமான சத்தம் கேட்டுச்சா அப்படிங்கிற அந்த ரெக்கார்டை வந்து இது சேவ் பண்ணி வைக்கும். இந்த எஃப்டிஆர் சிவிஆர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை வச்சு என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. காலப்போக்கில் இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. எப்போ விமானத்தில் எந்த பிரச்சனை இருந்துச்சு, அதுலேயும் அந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்குல்ல, அதில் சில வினோதமான சத்தங்கள்லாம் கேட்டுருந்துருக்கு. அதை வச்சு விமானத்தில் இந்த பிரச்சனைலாம் இருந்தது அப்படின்னு சால்வ் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு பிளாக் பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இது உருவான கதையெல்லாம் வந்து கேட்டிங்கன்னு வைங்களேன், ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் டாக்டர் டேவிட் வான் வந்து இதை உருவாக்கியிருந்திருக்காப்புல. இதை பற்றி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவிலே பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். சரி வாங்க ஃபஸ்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிப்போம். இந்த டேவிட் வான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆஸ்திரேலியாவில் பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காப்புல. இவர் வந்து மெயின் நிலப்பரப்பில் இல்லைங்க, டாஸ்மேனியா அப்படின்னு சொல்லப்படுற தீவு இருக்குது. அதாவது அதுவும் ஆஸ்திரேலியாவோட உள்ள ஒரு தீவு தான், ஆனால் இன்னும் ஒரு மாநிலம். இப்படிப்பட்ட அந்த இடத்துல பிறந்து வளர்ந்து நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இருக்காப்புல. வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சுமூகமாக வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த பையனோட அப்பா அம்மா வந்து பயங்கர மதப்பற்று கொண்டவங்களாக இருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்க தன்னோட புள்ள வந்து இது மாதிரி மத போதகராக வந்து ஆகிடும், அப்பா நிறைய பேரை நம்ம மதத்தில் வந்து இழுத்துருவான் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அப்பா அம்மாவுக்கு வந்து டேவிட் வான் மட்டும் புள்ள கிடையாது, இன்னும் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய குடும்பமாக இந்த குடும்பம் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்க்கை போகுது. இப்படி போகும்போது தான் ஒரு நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டேவிட் வானோட அப்பா இந்த டாஸ்மேனியாவிலேருந்து அந்த மெயின் நிலப்பரப்புக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க, திருச்சபைக்காக. இப்படி விமானத்துக்கு வந்து போகிறாங்க, விமானம் ஏறுறதுக்காக போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி டேவிட் வான்கிட்ட ஒரு ரேடியோவை வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. இப்படி போகிறவங்க திருப்பி வந்து வரவே இல்லை. ஏன்னா அந்த விமானத்தில் ஒரு 10-15 பேர் வந்து போயிருப்பாங்க. அந்த விமானத்துக்கு என்ன ஆணுச்சு, எங்கே போனாங்க ஒன்றுமே வந்து தெரியலை. அப்படியே அந்த பாசால் சந்தி மேலே பறந்து போகும்போது எப்படி ஆக்சிடெண்ட் ஆணுச்சுன்னு தெரில, அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துடுது. அந்த விமானத்தில் ஒரு பீஸ் கூட வந்து கிடைக்கல, ஒரு உடல் கூட வந்து கிடைக்கவே இல்லை. இப்படி மர்மமான முறையில் வந்து இறந்து போகிறாங்க. இந்த செய்தி ஃபுல்லாக வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து தெரிய வருது. இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக அழுகிறாங்க. ஆனால் அந்த 8 வயசு பையனுக்கு வந்து என்ன தெரியும், அந்த டேவிட் வானுக்கு வந்து எதுவும் தெரியலை. அந்த ரேடியோ வச்சு வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காப்புல. இப்படி வந்து இந்த டேவிட் வான் வந்து பயங்கரமாக ஸ்கூலில் போய் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல. இப்படி போகும்போது ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வருவாப்புல. இல்லை வரும்போது இந்த ரேடியோ வந்து பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா. அந்த வயசில் என்ன பண்ண தெரியும், அப்படியே அக்கு வேறு ஆணி வேறு பிரிக்க தானே தெரியும். அதனால அதெல்லாம் பிரித்து உள்ளே என்ன இருக்குலாம் பார்க்க வேண்டியது. இப்படி போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கிரிக்கெட்லாம் நடக்கும்ல, அதை வந்து லைவ் கமெண்ட்ரி வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போட்டு கேட்க வைக்க வேண்டியது. இப்படி கேட்க வச்சுட்டு ஒவ்வொரு ஆள்கிட்டையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசை வந்து வாங்கிக்க வேண்டியது. இந்த மாதிரி வேலைகளெல்லாம் வந்து பார்க்குறாப்புல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக இந்த பையனை வந்து குட்டி குட்டி ரேடியோ வந்து தயாரிக்க ஆரம்பிக்கிறாப்புல. அப்படி தயாரித்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி காசுக்கு தான் கொடுக்குறாங்க. இப்படி வருஷங்கள்லாம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கா. வாழ்க்கை வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அப்படியே அறிவும் வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்படி பயங்கரமாக படித்து சிட்னி மெல்பர்ன் அப்படின்னு படித்து பயங்கரமாக ஒரு வேதியியலாளராகவே வந்து மாறிடுறாரு. ராக்கெட் சயின்ஸில் ஒரு நிபுணத்துவம் பெற்ற ஆளாக வந்து மாறிடுறாப்புல. இப்படி போகும்போது ஆஸ்திரேலியாவோட பாதுகாப்பு துறையில் ஏஆர்எல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த விமானத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது அப்படின்னு ஒன்று வைங்களேன். அந்த ஒரு நிறுவனத்தில் இவங்களுக்கு வந்து வேலை கிடைக்குது. அதுவும் கவர்மெண்ட்டுக்கிட்டனா வந்து யோசிச்சு பாருங்களேன். அதனால இவர் வந்து அங்கே போயிடுறாரு. இதுலேருந்து தான் அவரோட வாழ்க்கையை புரட்டி போகிற மாதிரி வந்து மாறுது. இப்படி அங்கே போயிட்டு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல, காசு வருது, வாழ்க்கை நல்லபடியாக போகுது. இப்படி போகும்போது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஏஆர்எல் நிறுவனத்துக்கு வந்து இது மாதிரி ஒரு அசைன்மெண்ட் வருது. அது என்ன அசைன்மெண்ட்னா, அன்றைக்கு காலகட்டத்துக்கு இவர் போய் அந்த இதில் வந்து சேர்ந்தார்ல, அன்றைக்கு காலகட்டத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு விமானங்க அடிக்கடி வந்து ஆக்சிடெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. அதுவும் கடந்த 2 வருஷத்தில் பல வாட்டி ஆக்சிடெண்ட் ஆகி கிட்டத்தட்ட 110 பேருக்கு நெருக்கமாக இறந்துட்டாங்க. ஏன் இது அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகுது, என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு யாருக்கும் வந்து தெரியல. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க, புரியவே இல்லை. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இடத்துல இந்த ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு ஒரு புலனாய்வு அமைப்பு வந்து உருவாக்குறாங்க. இப்படி இந்த ஏஆர்எல்கிட்ட வந்து ஒரு ஆளை வந்து கேட்குறாங்க. அப்படி ஏஆர்எல் வந்து யாரை கொடுக்குறாங்கன்னா இந்த டேவிட் வான் வந்து கொடுக்குறாங்க. இந்த டேவிட் வான் வந்து அங்கே போய் அவர் வந்து சொல்கிறாரு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. இது மாதிரி சொல்கிறாங்க,
எப்பா எரிபொருள்டாங்களே ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும், அதனால தான் அது வெடிச்சிருக்கும் அப்படின்னு பல காரணங்களை டேவிட் வானும் சொல்கிறாப்புல. அதை தாண்டி மற்ற ஆளுங்களும் இருப்பாங்கள்ல, அவங்களும் ஒவ்வொரு காரணங்கள் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இப்படி தான் இந்த விமானம் வந்து ஆக்சிடெண்ட் ஆணுச்சு அப்படின்னு ஒரு பர்டிகுலர் காரணத்தை வந்து சொல்ல முடியல. இப்படி இந்த குழு வந்து பயங்கரமாக விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நாட்கள்லாம் வந்து போகுது. அப்போ வந்து அந்த குழுவில் உள்ள மற்ற ஆளுங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி விமானி ஓட்டுனார்ல அவர் எதுவும் தப்பு பண்ணியிருப்பாரா அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. அதை தாண்டி நம்ம பயிற்சி கொடுத்தது வந்து பத்தலையா அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. இல்லாட்டி அந்த விமானத்தோட வால் பகுதி எதுவும் உடஞ்சி கீழே விழுந்திருக்குமா, அதனால அந்த ஆக்சிடெண்ட் ஆகிருக்குமா அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா அன்றைய காலகட்டத்துக்கு பிளாக் பாக்ஸ் எல்லாம் வந்து கிடையாது. இப்படி அந்த குழு வந்து பயங்கரமாக யோசிக்குது. என்ன நடந்ததுன்னு மட்டும் வந்து தெரியவே இல்லை. இப்படி போகும்போது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கண்காட்சி வந்து நடத்துகிறாங்க. அந்த கண்காட்சிக்கு இந்த டேவிட் வான் மட்டும் வந்து போகிறாப்புல. அங்கே போய் ஒரு வந்து சும்மா சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அப்படி பார்க்கும்போது ஒரு பொருள் மட்டும் கண்ணாம்பிடுது. அது என்ன பொருள்னா, சும்மா அந்த ரெக்கார்ட் பண்ணுற டிவைஸுங்க. அன்றைய காலகட்டத்துக்கு அதுதான் ஃபஸ்ட்டு டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே பாக்கெட்டில் வந்து இப்படி ரெக்கார்ட் பண்ணுற ஒரு டிவைஸ் இருக்குதா, இதை பார்க்குறாரு. என்னடா அது பாக்கெட் சைஸுக்கு தக்கணுன்னு இருக்குது, பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னு அதை வாங்கி பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து காசெல்லாம் அப்போக்கி இல்லை, அதை வந்து கொடுத்துட்டு வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அதை பற்றி வந்து பெருசாக யோசிக்கலை. இங்கே வந்து மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கா. இந்த மீட்டிங்கில் இவரோட இருக்கிற சக விஞ்ஞானி வந்து ஒருத்தர் சொல்கிறாப்புல, இது மாதிரி ஏன் இந்த விமானத்தை வந்து யாரும் கடத்திருக்கக்கூடாது, கடத்தி வந்து இது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் வந்து காரணம் சொல்கிறாப்புல. அப்போ தான் இவருக்கு வந்து ஒரு யோசனை வருது. ஆக அந்த கண்காட்சியில் வந்து நம்ம ஒரு ரெக்கார்டரை பார்த்தோமே, அதை வந்து நம்ம விமானத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா உள்ளே என்ன நடந்தது, கடைசி நொடியில் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்டுக்கலாம்ல. அதனால நம்மளுக்கு எந்த குழப்பமும் வராதுல்ல. இதனால தான் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு, அதனால தான் ஆக்சிடெண்ட் நடந்ததுன்னு நம்ம வந்து காரணத்தை எழுத வேண்டியதில்லை. உள்ளே என்ன நடந்ததுன்னு நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசி செகண்டில் விமானிகள் என்ன பேசுனாங்கன்னாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. உள்ளே ஏதாவது வினோதமான சத்தம் வந்துச்சான்னு கேட்டுக்கலாம்ல அப்படின்ட்டு இவர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல. இதை சாத்தியம் பண்ணிட்டோம் அப்படின்னா விமானத்தில் இருக்க பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பயங்கர யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொன்னல, அவங்க அந்த 2 வருஷத்தில் ஏன் விமான விபத்து நடந்தது அப்படின்னு எல்லாமே கண்டுபிடிச்சிட்றாங்க. அந்த கதைக்குள்ளே போக போகிறதில்ல, அதை கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஏஆர்எல் ஆஃபீஸுக்கு வந்து திரும்பி போகிறாப்புல. அங்கே போகும்போது தான் இது மாதிரி தன்னோட ஒரு யோசனை இருக்குல்ல, இது மாதிரி ரெக்கார்டரை வந்து உள்ளே வைக்கலாம் அப்படின்னு அந்த விஷயத்த தன்னோட ஹெட்டுக்கிட்ட வந்து சொல்கிறாப்புல. ஹெட்டு வந்து கேட்டுட்டு, அப்பா உனக்கு இது தேவையில்லாத வேலை, நீ ஒரு வேதியியலாளராக இருக்க, நீ வந்து இதை பற்றி ஏதாவது சொல்லு, இதை பற்றி ஏதாவது கண்டுபிடி, நீ ஏன் அந்த ரெக்கார்டரை உள்ளே வைக்கிறத பற்றியெல்லாம் யோசிக்கிற அப்படின்னு அந்த ஹெட்டு வந்து சொல்கிறாப்புல. அது வேறு ஒரு பிரிவு பார்த்துக்கும் அப்படின்ட்டு அந்த ஹெட்டு வந்து சொல்லிட்டு போயிடுறாப்புல. இப்படி நாட்கள் கணக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி போகும்போது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஹெட்டு வந்து பதவி உயர்வு வாங்கிட்டு வேறு ஒரு இடத்துக்கு போகிறாப்புல. இப்போ இந்த ஒரு இடம் காலியாக தானே இருக்குது, அந்த இடத்துக்கு ஒருத்தர் புதுசாக வராப்புல. அவர் நல்லா ஸ்போர்ட்டிவாக எல்லார்ட்டையும் எல்லாம் கேட்குற ஒரு ஆளாக வந்து இருக்கிறாப்புல. இந்த ஆள்கிட்டையும் இவர் டேவிட் வான் வந்து போய் எல்லா கதையும் சொல்கிறாப்புல. அவர் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி, ஓ இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்குறாப்புல. இப்படி கேட்டுட்டு அவர் சொல்கிறாப்புல, இங்கே பாரு நீ என்னன்னாலும் பண்ணு, ஆனால் ஒன்றே ஒன்று, இதுக்குன்னு உனக்கு தனியாக நேரம்லாம் தர முடியாது, அது மாதிரி காசும் பெருசாக தர முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இப்படி ஒன்று நீ பண்ணுற அப்படின்னு யார்கிட்டையும் வந்து நீ வெளிலேயும் சொல்லக்கூடாது, அப்படி சொல்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னும் அந்த புதுசாக வந்த ஆள் வந்து சொல்கிறாப்புல. இருந்தாலும் அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாப்புல, நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து மோட்டிவேஷன்லாம் பண்ணி விட்றாப்புல. இப்படி வந்து போயிட்டுருக்கு. இப்படி போகும்போது இவர் வந்து யோசிக்கிறாப்புல என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதுக்காக வந்து கவர்மெண்ட் கணக்கில் வந்து அந்த ரெக்கார்டரை வாங்குறதுக்கு மட்டும் காசு எடுத்துக்கிட்டு இவர் போய் அந்த ரெக்கார்டரை வாங்கி அது எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறாப்புல. அப்படி பண்ணிவிட்டு இவர் வந்து கட்டுரை வந்து எழுத ஆரம்பிக்கிறாப்புல. இது மாதிரிங்க எல்லா விமான சங்கங்கள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து கட்டுரை எழுதுறாப்புல. விமான சங்கம், பல ஆஃபீஸு, இதுக்கெல்லாம் வந்து கட்டுரை எழுதுறாப்புல. இது மாதிரிங்க இந்த வரைக்கும் பாருங்க ரெக்கார்டரு, இதே மாதிரியே ஒரு ரெக்கார்டரை நம்ம விமானத்துக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கட்டுரையெல்லாம் எழுதி விமான சங்கம், ஆஃபீஸ் அப்படின்னு எல்லா இடத்துக்கும் அனுப்பிவிட்றாப்புல. இப்படி அனுப்பிவிட்டால் எல்லோரும் படித்து பார்த்துட்டு செம்ம காண்டாகிறாங்க. என்ன அது விமானத்தை உள்ள ரெக்கார்டா, என்னது இது, நியாயமே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு எல்லோரும் கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமாக எல்லோரும் கோவப்படுறாங்க. கேலி கிண்டல்லாம் அந்தளவுக்கு வச்சு செய்கிறாங்க இந்த ஆளை. இவர் டேவிட் வானுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னடா அது இப்படிப்பட்ட ஃபெயிலியர் ஆகிட்டே, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு நல்லதுக்கு தானே சொன்னோம் அப்படின்ட்டு ரொம்ப வருத்தம் அடைகிறாங்க. ரொம்ப டிப்ரெஷனில் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த பிளானை இனிமேல் கையை விட்டுருவோம் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி போகும்போது தன்னோட வீட்டுக்கு போய் இந்த ரேடியோவெல்லாம் வந்து சின்ன வயசில் வந்து ரெடி பண்ணியிருந்திருக்காங்களே, அதை போய் பிரித்து வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு யோசனை வருது. நம்ம இதை ஏன் நம்ம எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு நம்மளே இந்த ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டரை வந்து தயாரிச்சிட்டா என்ன அப்படின்ட்டு அவர் வந்து பயங்கரமாக வந்து யோசிக்கிட்டு இருக்காப்புல. எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படி தனியாக யோசித்து அவர் பொருளெல்லாம் வாங்கி
இப்படி அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சில நேரம் ஃபெயில் ஆகுது, கவர்மெண்ட் காசு தான் அது, இப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கு, ஃபெயில் ஆகுது. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க. இப்படி கண்டுபிடிச்சிட்டு ரெடியாக இருக்குது. இதை வந்து தன்னோட ஹெட்டுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவரும் வந்து ஓகேப்பா அப்படிலாம் வந்து சொல்கிறாங்களா. ஆனால் அதை வந்து விமானத்தில் போய் ஸ்ட்ரெயிட்டாக பொருத்த முடியாது. ஏன்னா எல்லாரும் வந்து சமகானில் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி போகும்போது தான் பிரிட்டனை சேர்ந்த ஒருத்தர் வந்து அங்கே வராப்பில். அவர் யாருன்னா இப்போ இருக்க ஹெட்டோட ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து வராப்பில். அந்த ஃப்ரெண்டு வந்து இங்கே 2 பேரும் வந்து பேசுகிறாங்களா, அப்போ வந்து கூப்பிட்றாங்க, இந்த டேவிட் வான் வந்து கூப்பிட்றாங்க. நீ ஏதோ ஒன்று தயாரித்து வச்சுருக்கல, அதை என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லு அப்படின்னு அந்த ஹெட் வந்து சொல்கிறாப்புல. இப்படி சொன்ன உடனே இவர் வந்து எல்லா கதையும் வந்து விளக்குறாப்புல. இது மாதிரிங்க, நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். 4 மணி நேரம் விமானத்துக்குள்ளே என்ன பேசுகிறாங்க, ஏதாவது வினோதமான சவுண்ட் இருந்தால் அது இங்கே ரெக்கார்ட் ஆகிடும். அதை நம்ம வந்து பிறகு போட்டு வந்து கேட்டுக்கலாம். இதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து சேஃப்டியாக இருக்கும், உளுந்தாலும் நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து டெலீட் ஆகிடும், புதுசாக மறுபடியும் வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லா கதையும் வந்து சொல்கிறாங்க. அந்த பிரிட்டனை சேர்ந்த அந்த ஆளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்பா பரவாயில்லையாப்பா, இப்படிப்பட்ட விஷயமா அப்படின்ட்டு தன்னோட ஃப்ரெண்டு, அவர் தானே ஹெட்டாக இருக்காப்புல, அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஒரு சில வாரத்தில் நீ டிக்கெட்டை போட்டுவிடு, அதுவும் அந்த ஃப்ளைட்டில் போட்டுவிடு, அங்கே வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணட்டும் அப்படின்னு அந்த பிரிட்டனை சேர்ந்தவர் சொல்லிவிட்டு அவர் வந்து ஊருக்கு போயிடுறாப்புல. இந்த ஹெட்டு வந்து டிக்கெட்டு போகிறதுக்கான பணிகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் இந்த டேவிட் வானுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. ஏன்னா அந்த விமான டிக்கெட் போட சொல்லிட்டு போனால் அப்படி இல்லை, அவர் வந்து ஒரு பயங்கரமான விமானம், அன்றைய காலகட்டத்துக்கு பயங்கரமாக ஒரு லக்ஸரியான ஒரு விமானம் அப்படிங்க, அதில் டிக்கெட்டு போட சொல்லிட்டு போயிருக்காப்புல. இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி சில வாரத்தில் டிக்கெட்டு வந்து போட்டு விட்டுறாங்க. இவர் இந்த பிளாக் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு போகிறாப்புல விமானத்தில். ஆனால் அந்த ஹெட் வந்து என்ன சொல்கிறாப்புலனா, நீ இங்கே போகும்போது யாருக்கிட்டையும் நீ எதுக்காக பிரிட்டனுக்கு போகிறேன்னு சொல்லக்கூடாது, நீ அப்படி சொன்னேன்னு ஐயா அப்படின்ட்டு வந்து பயங்கரமாக சொல்கிறாங்க. நீ இது வந்து யார்கிட்டையும் வாயை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பிரிட்டனுக்கு அனுப்பிடுறாங்க. அந்த விமானம் டேக் ஆஃப் ஆகி போய்கிட்டுருக்கு. இப்படி போகும்போது அவர் பயங்கரமாக யோசிச்சுட்டு போயிட்டுருக்காப்லையா, இது கோஇன்சிடெண்ட்டா இல்லாட்டி என்ன சொல்கிறது அப்படின்னு தெரில. இந்த நேரம் இந்த விமானத்தோட ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆகுது. யோசிச்சு பாருங்கள், ஒரு பிளாக் பாக்ஸ் அப்போ தான் புதுசாக கண்டுபிடிச்சி கொண்டு போயிட்டுருக்காப்புல அந்த விமானத்தில், ஆகுது ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆகிடுது. இப்போ ரிட்டன் திரும்பி வரலாமா இல்லாட்டி மறுபடியும் போகலாமா அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. அங்கே உள்ளே வந்து எல்லா பயணிகளுக்கும் வந்து தெரியுது. இப்படி போகும்போது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓகே, திரும்பி போனாலும் ஆபத்து தான், நம்ம வந்து இலக்கை நோக்கி போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு ஒரு இன்ஜினை வச்சுட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்படி போகும்போது தான் இந்த ஆள் வந்து யோசிக்கிறாப்புல டேவிட் வான், ஓகே எங்கேயாவது போய் ஆக்சிடெண்ட் ஆனிச்சுன்னா இங்கே உள்ளே என்ன நடந்ததுன்னு வந்து தெரியணும் எல்லாருக்கும். அதனால இந்த பிளாக் பாக்ஸ், நான் இப்போ தயாரித்த பிளாக் பாக்ஸை இங்கேயே சோதனை பண்ணுவோம் அப்படின்ட்டு அங்கே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உள்ளே என்ன நடக்குதுங்கிற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த ஒத்த இன்ஜினை வச்சு இலக்கு நோக்கி பிரிட்டனை நோக்கி முன்னோக்கி போய்கிட்டே இருக்காங்க. இப்படி போக போக ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆனிச்சான்னு கேட்டிங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகலை. அந்த இடத்த போய் வந்து சேர்ந்துடுறாங்க. இங்கே ரெக்கார்ட் ஆனிச்சில் கிட்டத்தட்ட வந்து சில மணி நேரம் ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. எல்லாம் வந்து டீட்டெயிலாக இங்கே வச்சுருந்துருக்காங்க. இப்படி பிரிட்டனில் போய் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது மாதிரிப்பா இப்படி செயல்படும் அப்படின்னு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எல்லோரும் சூப்பராக வந்து அதை கொண்டாடுறாங்க. இப்படி நாட்கள் போகுது. இது மாதிரி விமானத்தில் இது வந்து வைக்கலாம் அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வருஷங்கள் ஓட வந்து பார்த்துட்டிங்கன்னா இது விமானத்தில் கட்டாயமே ஆக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து நிறைய நாடுகளுக்கு இது மாதிரி ஒன்று வந்து இவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னு வந்து தெரிய வருது. அதை தாண்டி ஆஸ்திரேலியா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாள் வந்து ஒரு விமானம் போகுது, கிட்டத்தட்ட 30 பேருக்கு நெருக்கமாக வந்து இறந்து போயிடுறாங்க. அப்போ வந்து அவங்களும் ஓகேப்பா, நம்ம டேவிட் வான் கண்டுபிடிச்ச இதை வந்து நம்ம கட்டாயமாக்கிடுவோம் அப்படின்னு ஆஸ்திரேலியா தான் தடவை பிளாக் பாக்ஸ் எல்லா விமானத்திலையும் இருக்கணும் அப்படின்னு அவங்க கண்ட்ரிக்கு ஃபுல்லாக வந்து கட்டாயமாக்குறாங்க. இது வந்து நடக்குது. இந்த அளவுக்கு இந்த டேவிட் வான் வந்து கண்டுபிடிச்சி ஆஸ்திரேலியா ஃபுல்லாகவும் பரவிடுது, உலகம் ஃபுல்லாக பரவிடுது. எல்லாருமே வந்து கட்டாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வருஷங்கள்லாம் ஓட எல்லா விமானத்துக்குமே இது கட்டாயம் ஆகிடுது. இப்படி இன்றைக்கி காலகட்டத்துக்கு இது பயங்கர டெவலப் ஆகிட்டு, ஏன்னா நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பிளாக் பாக்ஸு 1000 டிகிரி செல்சியஸில் 1 மணி நேரத்துக்கு பயங்கரமான ஹீட்டில் கூட இது வந்து தாக்கு பிடிக்கும். அதாவது இந்த வெப்பத்தில் கூட தாக்கு பிடிக்கும். ஏதாவது நடுக்கடலில் போய் விமானம் ஆக்சிடெண்ட் ஆகுது, அப்போ பிளாக் பாக்ஸு 6 கிலோமீட்டர் ஆழத்தில் போய் விழுந்தாலும் 30 நாளைக்கு அந்த பிளாக் பாக்ஸில் எந்த பிரச்சனையும் இருக்காது, தண்ணி கூட உள்ளே போகாது. அந்த அளவுக்கு பார்த்து தான் இன்றைக்குள்ள பிளாக் பாக்ஸ் எல்லாம் பயங்கரமாக வந்து செஞ்சு வச்சுருந்துருக்காங்க. அதை பிரிச்செடுக்கிறது பலகட்ட பெரிய ப்ராசஸ் வந்து அது. ஆனால் பிளாக் பாக்ஸ் அந்தளவுக்கு வந்து சேஃப்டியாக வந்துருக்குது. முதல்ல ஆரம்பித்து வச்சது இந்த டேவிட் வான் தான். அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து அதை கண்டுபிடிக்கிறாப்புல. ஆனால் இதில் என்ன சோகமான விஷயம்னா, அவருக்கு வந்து இதுலேருந்து ராயல்ட்டியாக ₹1 கூட கிடைக்கலங்க. இன்றைக்கி ராயல்ட்டின்னு பேசுகிறோம், ஆனால் அந்த ராயல்ட்டியாக அவருக்கு ₹1 கூட வந்து கிடைக்கல. அவர் வந்து கொஞ்சம் சொல்லியிருந்திருக்காப்புல, நான் கண்டுபிடிச்சதை கவர்மெண்ட் வந்து அதுக்கு பலன் எதிர்பார்க்குறாங்க, பலன் வந்து அடைகிறாங்க.
ஆனால் எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. ஏன்னா நான் எத்தனையோ வாட்டி வந்து நான் ஃபெயில் ஆகியிருந்திருக்கேன். எல்லாமே வந்து கவர்மெண்ட்டு தான் வந்து காசு கொடுத்தது. நான் வந்து இன்கேஸ் ஃபெயிலே ஆயிருந்தனாலும் அந்த காசை நான் செலவு பண்ண காசை வந்து என்கிட்ட வந்து ரிட்டன் கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த பலனை அவங்க அனுபவிக்கிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாப்புல. அந்தளவுக்கு நல்ல மனசாக இருக்காங்க. ஆனால் என்ன, பல வருஷங்கள் வந்து இதே ஃபீல்டில் ஏஆர்எல் வந்து இருந்துக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் இவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்கவே இல்லை. இப்படிப்பட்ட பிளாக் பாக்ஸை வந்து கண்டுபிடிச்சதுக்கு இவரோட லைஃப்பில் கிட்டத்தட்ட கடைசி ஸ்டேஜில் இருக்கும்போது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா சில அவார்டு இது மாதிரிலாம் வந்து கிடைக்கிது. ஆனால் அதுக்கான சரியான அங்கீகாரம் அதுக்கு முன்னாடியே வந்து அவருக்கு கிடைக்கல. இன்றைக்கி கட்டத்துக்கு பிளாக் பாக்ஸ் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு நான் சொன்ன மாதிரி 6 கிலோமீட்டர் ஆழத்தில் கூட வந்து அது சேஃப்டியாக இருக்கும். ஆனால் அதை உருவாக்கி வச்சது எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ மறைச்சி, எந்த அளவுக்கு அவர் யோசனையை வந்து இது பண்ணி அதை வந்து கண்டுபிடிக்கிறாப்புல. இதெல்லாம் ஒரு உண்மையாகவே வந்து ஒரு அவரோட விடாமுயற்சிக்கு கிடைச்ச ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம். அவர் இன்றைக்கி வந்து உயிரோட இல்லை, 2010 வந்து இறந்து போகிறாரு. ஆனால் அவர் மூலம் இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து உயிரோடு இருக்காங்க. ஏன்னா இவர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பல விமானங்கள் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அந்த பிளாக் பாக்ஸை சோதனை பண்ணி பார்க்கும்போது இது மாதிரி சவுண்டு வந்திருக்கு, இது என்ன பிரச்சனை அப்படின்னா அதை சால்வ் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ன வாய்ஸ் கேட்டுச்சுன்னு பார்த்து பலது வந்து சால்வ் ஆகிருக்கு. எல்லாமே நடந்துருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம், இப்படிப்பட்ட எல்லாம் சால்வ் பண்ணதுக்கான காரணம் யார்? அந்த டேவிட் வான் தான். அவரோட இந்த விடாமுயற்சினால தான் இந்த பிளாக் பாக்ஸ் கிடச்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை கேட்க ஒன்றுங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.